இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இபிஎஃப்பில் போதுமான சேமிப்பு இல்லாததற்கு மலேசியாவின் குறைந்த சம்பள அமைப்பு முறையே காரணமாகும். தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கில் போதுமான சேமிப்பு தொகையை கொண்டிருக்காததற்கு மலேசியாவின் குறைந்த சம்பள அமைப்பு முறையே காரணமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கற்ற சந்தா முறை, குறிப்பாக முறைசாரா பொருளாதாரம் அல்லது கிக் பொருளாதாரத்தை சார்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் இபிஎஃப் சேமிப்பு என்பது எட்டாக்கனியாக நிலைமையை மோசமாக்கியுள்ளது என்று இபிஎஃப் புதிய தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி தெரிவித்துள்ளார். பெருகி வரும் முறைசாரா வேலைகளை நோக்கி தற்போது பயணிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இபிஎஃப் போன்ற அதிகாரத்துவ அந்திமக்கால சேமிப்பு திட்டங்களில் தங்களை உட்படுத்திக் கொள்ளும் போக்கு தனிநபர்கள் மத்தியில் குறைந்து வருகிறது என்று தான் ஸ்ரீ ஜுக்கி குறிப்பிட்டார். சேமிப்பின் அவசியம் மற்றும் அந்திமகால சேமிப்பின் முக்கியத்துவம் போன்ற விழிப்புணர்வும் புரிந்துணர்வும் பொதுமக்கள் மத்தியில் குறைந்து வருகின்ற காரணத்தினால் இபிஎஃப் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சேமிப்பு திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. தவிர தங்களுக்கான சம்பள அமைப்பு முறை மிக குறைந்த அளவிலேயே இருக்கின்ற காரணத்தினால் அந்திம கால சேமிப்புக்கு பிடித்தம் செய்யப்படும் சந்தா பணமும் சம்பள அளவின் தன்மைக்கு ஏற்ப குறைவாகவே செலுத்தப்பட்டு வருவதாக தான் ஸ்ரீ ஜுக்கி தெரிவித்தார். இன்று செவ்வாய்க்கிழமை 2024 ஆண்டிற்கான நிதியின் முக்கியத்துவம் மீதான மாதாந்திர நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட 53,000 பேருக்கு மொத்த கடன் 1.9 பில்லியன் அல்லது 190 கோடி வெள்ளியாகும் என்று கடன் நிர்வாக நல்லுறை ஏஜென்சி அறிவித்துள்ளதாக இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். சிறு வயதிலேயே மிகப்பெரிய தொகையில் 53,000 பேரும் கடன் சுமையை கொண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் வேலை செய்து வருகின்ற மக்களில் 28 விழுக்காட்டினர் மட்டுமே தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக கடனை பெறுகின்றனர் என்று அந்த ஏஜென்சி குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் தனிப்பட்ட கடன், கிரெடிட் கார்டு போன்றவற்றுக்கு கடன் பெறுகின்ற மலேசியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அமீர் அம்சா தெரிவித்தார். இப்போது வாங்குங்கள், பணத்தை பிறகு கொடுக்கலாம் என்ற கடன் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து முன்பணம் இன்றி கடனுக்கு பொருட்களை வாங்கும் மலேசியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்த ஏஜென்சி தெரிவித்துள்ளது. பண நிர்வகிப்பில் போதுமான விழிப்புணர்வும் கட்டொழுங்கும் இல்லாதது 30 வயதுக்கு உட்பட்டவர்களை கடன் சுமை அழுத்தி வருகிறது என்று அமைச்சர் அமீர் அம்சா குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று அக்டோபர் 1 57வது நிறைவு விழாவை கொண்டாடுகிறது. இதனையொட்டி மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அந்த லஞ்ச ஊழல் துடைத்தொழிப்பு ஆணையத்திற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ACA என்ற பெயரில் கடந்த 1967 ஆண்டு அக்டோபர் 1 நிறுவப்பட்ட ஊழல் தடுப்பு நிறுவனம் பின்னர் MACC அல்லது SPRM என்று பெயர் மாற்றம் கண்டது. நாட்டில் லஞ்ச ஊழலை வேரறுப்பதற்கு அயராது பாடுபட்டு வரும் SPRM பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது அதிகாரத்துவ முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். செப்பாங் KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளிடையே நிலவி வந்த லஞ்ச ஊழல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 50 அதிகாரிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ அசாம் பக்கி தெரிவித்துள்ளார். அனைத்துலக விமான நிலையத்தின் முகப்பிடங்களின் செட்டிங் வழி அந்நிய தொழிலாளர்களை நாட்டிற்குள் நுழைய விட்டது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் மலேசிய குடிநுழைவுத்துறையின் புதிய தலைமை இயக்குநராக கடந்த செப்டம்பர் மாதம் 17 பதவியேற்ற டத்தோ ஜக்கரியா ஷாபானை தாம் நேரடியாக சந்தித்து பேசப்போவதாக அசாம் பக்கி குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பான விசாரணை அறிக்கை தற்போது சட்டத்துறை அலுவலகத்தில் உள்ளது. அவர்களின் அனுமதி கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம் என்று அசாம் பக்கி தெரிவித்தார்.
கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சிரம்பானில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த 4 வாகனங்களை மோதி தள்ளி ஒரு மாதுவிற்கு மரணம் விளைவித்ததாக போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததாக நம்பப்படும் லோரி ஓட்டுநர் ஒருவர் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் குற்றம் சாட்டப்பட்டார். ஜிம்ஹார் அல் பஜார் என்ற அந்த லாரி ஓட்டுநர் நீதிபதி மியார் சுலைமான் அமர் தர்மிசி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த லாரி ஓட்டுநர் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:15 மணியளவில் சிரம்பான் ஜலன் பர்சியாரான் நகரி சாலையில் தாம் செலுத்திய கனரக மண் லாரியின் மூலம் 4 வாகனங்களை மோதி தள்ளியதுடன் 31 வயது மாதுவிற்கு மரணம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த விபத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த லாரி ஓட்டுநர் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் கூடியபட்சம் 1 லட்சம் வெள்ளி வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த லாரி ஓட்டுநர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த சனிக்கிழமை ஷா அலாம் சத்ய அலாமில் கார் விற்பனையாளர் ஒருவரின் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிவிட்ட வழிப்பறி கொள்ளையன் ஒருவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் மாலை 6:14 மணியளவில் 29 வயதுடைய நபரிடம் இருந்து போலீசார் புகார் பெற்றிருப்பதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். யமஹா 135 LC ரக மோட்டார் சைக்கிளில் வந்த கொள்ளையன் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ரக காரை வேண்டுமென்றே மோதியுள்ளார். காரின் உரிமையாளர் காரில் ஏற்பட்ட சேதத்தை பார்ப்பதற்காக காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த கொள்ளையன் மோட்டார் சைக்கிளில் இருந்தவாறு மின்னல் வேகத்தில் அந்த நபரின் கழுத்தில் இருந்து தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றதாக ஏசிபி முகமது இக்பால் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் அந்த கார் உரிமையாளர் எவ்வித காயத்திற்கும் ஆளாகவில்லை என்று அவர் மேலும் கூறினார். உலுகில்லானில் உள்ள தேசிய மிருகக்காட்சி சாலையான ஜூ நகாராவில் விலங்குகள் மற்றும் மிருகங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவற்றுக்கு உணவு வழங்கப்படாமல் மிக பலவீனமாக காணப்படுகின்றன என்றும் வெளியான தகவலை அந்த தேசிய மிருகக்காட்சி சாலை வன்மையாக மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டில் அடிப்படை இல்லை என்றும் இது உண்மைக்கு புறம்பான தகவல் என்றும் ஜூ நகாரா குறிப்பிட்டுள்ளது. 60 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட தேசிய மிருகக்காட்சி சாலையில் உள்ள ஒவ்வொரு விலங்கும் மிருகமும் முறையாகவும் கண்ணும் கருத்துமாகவும் கவனிக்கப்படுவதாக அது தெரிவித்துள்ளது. குறிப்பாக விலங்கியல் மருத்துவர்களும் பயிற்சி பெற்ற மருத்துவர்களும் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று ஜூ நகாராவின் துணைத் தலைவர் டாக்டர் ரோஸ்லி ராமாட் தெரிவித்தார். அண்மையில் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் விலங்குகள் மற்றும் மிருகங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை என்று முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் டாக்டர் ரோஸ்லி இந்த விளக்கத்தை தந்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.